This video is sponsored by Eduquest course. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெயின்னா எல்லா வகையான இதுவும் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே லிங்க் தரேன், வேணுன்றவங்க இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பால்வாடிலாம் கொடுப்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவு, அதில் எப்படி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சுட தண்ணி சுட வச்சு கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பால்வாடி சத்து மாவு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 விதமான மாவு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்தா தித்திப்பு இல்லாத மாவு ஒன்று, தித்திப்பு சுகர் ஆட் பண்ண மாவு ஒன்று தருவாங்க. நம்ம இது வேஸ்ட் ஆக்காமல் நம்ம இதை சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்து பெனிஃபிட் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி சுகர் இருக்கிறது, தித்திப்பாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் பச்சை பருப்பு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம தேங்காய் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் கொஞ்சம் நிறைய போடுங்க, அப்போ தான் வாசனையும் நம்மளுக்கு அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பால்வாடி சத்து மாவோடைய ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராமே எல்லாமே போட்டுக்கலாம். எள்ளு இருக்கிறவங்க எள்ளு கொஞ்சமாக வறுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் நெய் அந்த வாசனை, பால்வாடி வாசனை, மாவு வாசனை வராமல் இருக்கிறதுக்காக, நம்ம சத்து மாவு வாசனை வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனால கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி சுட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு எந்த அளவுக்கு பதம் வருமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வேஸ்ட்டாக சில பேர் வாங்கி அப்படியே போட்டுடுறாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொழுக்கட்டை, புட்டு, அப்புறம் இன்னும் நிறைய கஞ்சி, அப்புறம் அந்த மாதிரி நிறைய நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம பெரியவங்களோ வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிடும்போது இதில் ஒரு 108 வகையான நவதானியங்கள்லாம் எல்லாமே போடுறதுனால நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஹெல்த்தியான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த பால்வாடி சத்து மாவு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அதை வீணாக்காமல் இதை எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் யூஸ் பண்ணதில் செம்ம சூப்பராக நம்ம நார்மல் புடி கொழுக்கட்டை எப்படி செய்வோமோ அதே சேம் டேஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தாக்கா என் வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பதம் வர அளவுக்கு பிசைஞ்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கிறீங்களோ இல்லை ரவுண்டாக பிடிக்கிறீங்களோ, நான் ஃபுல் கொழுக்கட்டையும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி குண்டாவில் தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் இட்லி எப்படி அந்த மாதிரி கொழுக்கட்டை வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பூ இது மேலே தூவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் அந்த வாசனைக்கும்காக நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ இல்லை கொழுக்கட்டை மேலே தூவி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்காமல் 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்தில் சூப்பராக டேஸ்டியான நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா சாஃப்டாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அப்படியே கையால் வச்சு புடும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.